அனைவருக்கும் வணக்கம். ஹனுமான் சொன்ன உடனே சில பேர் முகத்துல தானாவே புன்னகை வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு விருப்பமான, பிரியமான ஒருத்தர் அப்டின்னா இவர்தான் ஹனுமான். ஹனுமான் அப்டின்னு சொன்னாலே நம்ம நெனைக்கிற இந்த கவலை, பயம், கஷ்டம், துன்பம், நெருக்கடி அது எல்லாத்தையுமே போக்கி நம்மள காக்கக்கூடியவர் யாரு அப்டின்னா அவர்தான் இந்த ஹனுமான். நீங்க எப்டி வேணாலும் அவர சொல்லிக்கலாம். குறிப்பா வந்து பெருமாள், ராமர் இந்த மாதிரி இவருக்காக இருக்கிற கோவில்கள்ல ஹனுமனுக்குன்னு நிச்சயமா தனியா ஒரு சன்னதி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கோவில்கள்ல அனுமன பிரதான தெய்வமா கொண்ட கோவில்களும் உண்டு. அப்படிப்பட்ட கோவில்கள்ல இவருக்கு துளசி, வெற்றிலை மாலை, வடமாலை இந்த மாதிரி சாத்தி வழிபாடு பண்ணா எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த அனுமனோட அவதார தினத்தை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹனுமன் ஜெயந்தி அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறோம். இந்த ஹனுமன் ஜெயந்தி எப்போது எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த விரத முறை அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். பொதுவாவே வந்து ஹனுமனுக்கு மட்டும் 2 முறை பிறந்த நாள் கொண்டாடப்படுறதுக்கான ஒரு காரணம் இருக்கு.